பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. வடச்சேரி அரசு உயர்நிலை மாணவர்களை நூலகத்தில் ஆயுட்கால உறுப்பினர் சேர்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாணியம்பாடி பிப்ரவரி 21 தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட நூலக ஆணைக்குழு வடச்சேரி ஊர்ப்புற நூலகம் விசை தொண்டு நிறுவனம் ஒருங்கிணைப்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வடச்சேரி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி, மேல் சாணங்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் கொல்லங்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆகிய 3 பள்ளி மாணவர்கள் மொத்தம் 1100 மாணவர்கள் வடச்சேரி ஊர்ப்புற நூலகத்தில் ஆயுட்கால உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வடச்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ். சாந்தகுமாரி தலைமை வகித்தார். மாவட்ட நூலக ஆணைக்குழு கண்காணிப்பாளர் மா. கோபாலகிருஷ்ணன், வடச்சேரி ஊர்ப்புற நூலகம் வாசகர் வட்ட தலைவர் மு. பாலசுப்ரமணியம், துணைத் தலைவர் மு. நல்லதம்பி, திருப்பத்தூர் மாவட்ட நூலக ஆய்வாளர் தர்மராஜ், இஸ்லாமிய கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் மு. முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆர். பழனி அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக கரும்பூர் இந்து மேல்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தி. மணிவண்ணன், ஆம்பூர் விசை தொண்டு நிறுவன தலைவர் டாக்டர் அறிவொளி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு நூலகத்தின் முக்கியத்துவத்தை கூறி வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வடச்சேரி ஊர்ப்புற நூலக பொறுப்பாளர், தமிழக அரசின் நல் நூலகர் விருது பெற்ற ஜே. விஜயகுமார் அவர்கள் நூலக செயல்பாடு மற்றும் மாணவர்கள் புத்தகங்கள் எடுத்து வந்து பயன்படுத்தும் முறைகள் குறித்து விளக்கி கூறினார்கள். இதில் சிறப்பு அழைப்பாளராக மேல் சாணங்குப்பம் தேவிகா அசோகன் கலந்து கொண்டு தன்னுடைய தந்தை மறைந்த மு. ஜெகநாதன் ஓய்வு பெற்ற நூலகர் நினைவாக 1100 மாணவர்களுக்கு ஆயுட்கால நூலக உறுப்பினர் கட்டணம் ரூபாய் 22,000 தன்னுடைய சொந்த செலவில் பணம் செலுத்தி மாணவர்களுக்கு நூலக ஆயுட்கால உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வாழ்த்து கூறினார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் ஆர். ஆனந்தராஜ் அனைவருக்கும் நன்றி கூறினார். நன்றி.